ஆண்டவர் இசைக்கில எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே அவர் நடக்க பண்ணினார் என்று நம்மளுக்கு வேதம் சொல்லுகிறது. அந்த எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கில் அவர் நடக்க பண்ணினதுனால அந்த எலும்புகள் அவரை மேற்கொள்வதற்காகவோ அந்த இருள் அவரை மேற்கொள்வதற்காகவோ கிடையாதுங்க. கர்த்தர் அந்த எலும்புகளுக்கு உயிரடையும்படியாக எசேக்கியேலை பயன்படுத்தினார். அதே போல உங்களையும் உங்கள் வாழ்விலும் ஏதோ ஒரு இருளில் நீங்கள் நடக்கலாம், ஏதோ ஒரு இருளிலே மாட்டிக்கொண்டிருக்கலாம். கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் உங்கள் வாழ்விலே அநேக போராட்டங்களுக்கு மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, இந்த வேளையிலும் கர்த்தர் உங்களை அந்த பாதையிலே நடத்துவாரானால் கர்த்தர் உங்கள் மூலியமாய் அநேகரை அந்த பாதையில இருந்து தூக்க போறதுக்காக, அவர்களை கைப்பிடித்து தூக்க போறதுக்காக கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். அதற்காக அந்த பாதையிலே உங்களை அனுமதித்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் அந்த பாதையில நடத்து கொண்டு போகிறீர்களா? இப்போ நீங்கள் நடக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை அநேகர் அந்த கட்டிலிருந்து விடுவிக்கும்படி